சங்கி ஒரு 100 ரூபா இருந்தா தாயேன். ஒரு 100 ரூபாய் கூட உங்ககிட்ட இல்லையாடே? எங்க அப்பா எல்லாம் 1000 ரூபாய் பாக்கெட்ல இல்லாம வீட்டை விட்டு வெளியே இறங்க மாட்டாரு. ஏய், உங்க அப்பா தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆட்டோக்கு காசு இல்லாம 100 ரூபா கேக்குறாரு. அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லையா இருக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. நல்லா குடிச்சிட்டு போனா ஆம்பளைங்க வீட்டுல அலப்பற என்னென்ன பண்றீங்க? ஒருத்தர் நேரா பொண்டாட்டிட்ட போய் வசனம் விட்டான். கண்ணே, உனக்கு நான் தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மல்லிகை கட்டவா, இல்ல உன் தங்கச்சிய கட்டவான்னா அவங்க கிடக்குற வேட்டைய கட்டுறா. எங்க இந்த உலகத்துல பெண்கள் செய்ய முடியாத வேலை அப்படின்றது எதுவுமே இல்லை. அப்படிலாம் இல்லையே, நிறைய வேலை ஆம்பளை செய்யற வேலை உங்களால செய்ய முடியாது. அப்படியா? அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க பாப்போம். ஒரு அரை மணி நேரம் வாய மூட்டு இருக்க முடியுமா? என்னடி உன் பிரச்சனை? உங்க ஆத்தா வீட்டுக்கு கூட்டு அவள் தானே கூட்டு போறேன், போதுமா? அதெல்லாம் வேணாம். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் அவனை ஓரா பண்ணல. வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி. என்ன பாரு? ஏய் இரு இங்க பாரு. இது மாதிரி பேச மூஞ்சி டல்லா இருந்தே, பொட்டு இல்லையே, இப்ப எப்படி வந்தது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்துச்சு. ஏய், நான் போலீஸ்காரன்டி, சொல்றேன்ல பொட்டு இல்லன்றல. இல்ல, இருந்துச்சு. ஏய் இல்லடி. இப்ப என்ன? பொட்டு இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? நான் கால் பண்றவன போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு புடிச்சுக்குன்னா புடிச்சுன்னு சொல்லு, புடிக்கலன்னா புடிச்சுன்னு சொல்லு. என்னப்போ நேத்து உங்க அப்பா எனக்கு கால் பண்ணாரு. எதுக்கு பண்ணாரு? இததான் நானும் அவர்கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாரு? நீங்க தான் மாப்பிள்ள மிஸ் கால் கொடுத்தீங்கன்ட்டாரு. நீ எதுக்கு மிஸ் கால் கொடுத்த? இததான் அவரும் என்கிட்ட கேட்டாரு. நீ என்னடா சொன்ன? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். என்ன முக்கியமான விஷயம்? இததான் அவரும் என்கிட்ட கேட்டாரு. நீ என்னடா சொன்ன? நான் ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கேன், அப்புறம் அந்த முக்கியமான விஷயத்த பேசலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இப்ப என்னதான்டா சொல்ல வர? இன்னுமா நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நேத்து உங்க அப்பா எனக்கு கால் பண்ணாரு. எதுக்கு பண்ணாரு? இததான் நானும் அவர்கிட்ட கேட்டேன். யோ, இங்க வாயா. என்ன மேடம் இதுனா இவ்ளோ காரமா இருக்கு, எப்படியா சாப்பிடுறது? தோ பாருங்க மேடம், என்னைக்குமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒயின் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே காரமாக தான் இருக்கும். அதை நீங்கள் தான் அனுசரித்து சாப்பிடணும். ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட குடிகாரங்க ஆடியன்ஸ் தான் அதிகம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் குக் பண்ண முடியும். புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு மக்கிய நாளில் இந்த ஹோட்டல் பக்கமே வரக்கூடாது. சரியா? சாப்பிட்டு போ. இந்த ஹோட்டல் ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்குன்னு எனக்கு எப்படா தெரியும்? கொத்தனாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு வீட்டை கட்டினா அது கொத்தனாரு. சரி. ஒரு வீட செங்கலா பிரிச்சா அது நாத்தனாரு. அண்ணாச்சி, ஒரு பாதாம் பால் எடுங்க. என்னம்மா பாதாம் பாலா? என்னம்மா 10 ரூபா கொடு. அதை நீங்களே குடிங்க. நானே குடிக்கணுமா? ஏன்? யோ, குடிச்சிட்டு கவர் மட்டும் தாயா, சொன்னா கேட்க மாட்டேன். சரி சரி, குடிச்சிடறேன். இந்தம்மா குடிச்சிட்டேன். எப்படி வெடி வெடிச்சது பாத்தீங்களா அண்ணாச்சி? அண்ணாச்சி கடை சக்சஸ். ஏண்டி நீ வெடி வெடிச்சு விளையாடுறதுக்கு என் வீட்டு கடை தான் கிடைச்சதா? மோளை அடுத்த வாட்டி வா, கண்ணு வெடி. ஏம்ல இந்த பொண்ணுங்க மட்டும் போன் நம்பர் அடிக்கடி மாத்திட்டே இருக்காங்களே, என்ன காரணம்? தெரியல, நீங்களே சொல்லுங்க. பழைய காலத்துல எங்க போன் பண்ணிட்டுவோனோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆமா, இந்த ஆம்பளைங்கள ஏன் ரொம்ப வருஷமா ஒரே நம்பரே வச்சிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் எங்களுடைய முன்னாள் காதலி போன் பண்ண மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான். இந்தாப்ல, நீ ஞாயிற்றுக்கிழமை போய் சரக்கு அடிச்சுட்டு வரணும். போயிட்டு வாங்க. ஆனா ஒரு கேள்வி, அந்த கேள்வி கரெக்டான பதில் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா போலாம். சரி கேளு. உடடு ஒட்டாத ஒரு 3 வார்த்தை சொல்லுங்க. வாட்டர் கிளாஸ். பாய். ஹலோ ஹலோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, பேச்சுலர் தான். நீங்க யாரு? உன் பொண்டாட்டி. வீட்டுக்கு வாண்டிக்கு உனக்கு இருக்கு. உனக்கு சாப்பாடு சமைக்க தெரியுமா? தெரியாதே. சரி, குழம்பாச்சி வைப்பியா? தெரியாதே. சுத்தம். உப்மாவாச்சி செய்ய தெரியுமா? உப்மாவா? தெரியாதே. என்ன உனக்கு உப்மா கூட செய்ய தெரியலையே. சரி, டீயாச்சி போடுவியா? போடுவேன். அப்பாடி, என்ன உனக்கு டீயாச்சி வைக்க தெரிஞ்சிருக்கேன். ஆமா, கேபிட்டல் டீயா ஸ்மால் டீ? தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குதுன்னு கேக்குறேன் நான். அதான் எனத்தோட சார். பேய்க்கு கூட ஆம்பளைய பிடிக்கல, இது தெரியாம பீத்திக்கிட்டு தெரியுது பாரு. அப்படி சொல்லாதம்மா, 10 வருஷம் அது கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நானு. ஏங்க, எங்க அம்மா உங்களுக்கு மாமியாரு, உங்க அம்மா எனக்கு மாமியாரு. இந்த 2 அம்மாக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு வித்தியாசமா?
தெரியல, நீயே சொல்லு. எங்க அம்மா ஊர்ல நடக்கிற கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. உங்க அம்மா என் கதையை கொண்டு போய் ஊரெல்லாம் சொல்லுவாங்க. ஐயா, வாயில இருந்து வந்ததுல நான் சாப்பிட மாட்டேன். முட்டை சாப்பிடுவியா? ஓ, சாப்பிடுவேனே. டெய்லி 2 முட்டை சாப்பிடுவேன். புரோட்டீன்ல. ஏன் அது கேக்குற? பாஸ்வேர்ட் என்ன சொல்ல முடியாது. ஏன்? நீ என்ன சந்தேகப்படுற? சரி, சந்தேகப்படல சொல்லு. நீ சந்தேகப்படலனா எதுக்கு கேக்குற? இப்ப சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. போன் உடைச்சிருவேன். இஎம்ஐல புதுசா வாங்குவேன். எனக்கு தெரியும் நீ என்னமோ பண்ற. 1214 அந்த திவ்யா யாரு? அவ என் ஆஃபீஸ். தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. சரிதா போடான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சண்டை போடுறப்ப இந்த மாதிரி சந்தோஷமான விஷயமெல்லாம் சொல்றவள வச்சுக்காத. அம்மே, நான் புருஷனை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அம்மே. கண்டிப்பா. யார் இல்லன்னு சொன்னா? யாராவது இல்லன்னு சொன்னாங்களா? கண்டிப்பாடா. நாங்க 15 பவுன் கொடுத்தோம், நீ அதை வச்ச. நான் கொடுத்து வச்சிருக்கல நீனு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1000 உறவுகள் நம்மளை சுத்தி இருந்தாலும், நமக்கு துணையா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், கணவன் ஒருத்தர் நம்ம கூட இல்ல அப்படின்னா என்னைக்குமே நம்ம அனாதை தாங்க. சம்பளம் எப்படி தம்பி எதிர்பார்க்கற? மாத சம்பளம் வேணுமா இல்ல வார சம்பளம் வேணுமா இல்ல டெய்லி சம்பளமா வேணுமா? நீ எப்படி எதிர்பார்க்கற? ஐயா, மாத சம்பளத்தை மாதம் கொடுங்க, நான் ஒன்னும் தப்பு சொல்ல மாட்டேன். அதே போல வார சம்பளத்தை வாரமாவும் கொடுங்க, டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுத்துருங்க. எதுக்கு உங்களுக்கு? டேய் தம்பி, நான் உன்னை விட 3 வயசு பெரிய பொண்ணுடா. 1 year 3 வருஷம் முன்னாடியே பார்க்க சொன்னீங்க. பெரிய பொண்ணா இருந்தாலும் செம்ம பொண்ணுங்க நீங்க. டேய் போதும்டா. அக்கான்ற புடிச்சிருக்குன்ற என்னதான்டா சொல்ல வர? அக்காவெல்லாம் பிடிக்கல, பட் அக்காவை பிடிச்சிருக்கு. கடைக்கா போற? ஆமா, இந்த முகு கடைக்கு தான் போறேன். அந்த கடையில பஜ்ஜி சூப்பரா இருக்குடா, வரும்போது வாங்கிட்டு வா. தீப், கொஞ்சமாவது ஹெல்த் கான்சியஸா இரு தீப். அந்த பஜ்ஜியை எந்த எண்ணெயில செய்யறாங்களோ ஹெல்த்தியா சாப்பிடு. அப்படியா? அப்ப வரும்போது 1 கிலோ முந்திரி, 1 கிலோ பாதாம், 1 கிலோ பிஸ்தா, 1/2 கிலோ ப்ளூபெர்ரி வாங்கிட்டு வா. தீப், பஜ்ஜி சட்னியோட வாங்கிட்டு வருவா. ஏங்க, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாத்தீங்களே, அந்த பொண்ணு ஏங்க கல்யாணம் பண்ணல? பொண்ணோட அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. அடப்போமா, பொண்ணை கேட்டதுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை கேட்டிருந்தா எங்க வெளியே வெளியனா? ஃப்ரெண்ட பார்த்து பேச போறேன். பேசி என்னடி வேணும் உனக்கு? நான் ஒரு நாயை கல்யாணம் பண்ணேன். அது பகல் பூரா தெரியுது, ராத்திரி ஆனா பொறுக்குது. இன்னைக்கு அந்த நாய்க்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த நாய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பாக்குது. அதனால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம நைட்டு ஃப்ரெண்ட பாக்கும். ஷில்பாவோட ஆளு அவளை தாங்குன்னு தாங்குறாரு. எனக்கும் ஆசைதான், ஷில்பா தான் விட்டுக்க மாட்டான். என்னது? இல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஷில்பாவை கொஞ்சற மாதிரி என்ன கொஞ்சணும். அவ்வளவுதானே? ஐ லவ் யூ டி ஷில்பா. என்ன அவ பேரை சொல்லி என்ன கொஞ்சறா? நீ தானே ஷில்பாவை கொஞ்சற மாதிரி கொஞ்சம் சொன்ன. அதுக்குதான் அவன் ஆள் இருக்கான்ல. எது? அவன் ஆளு ஷில்பாவை கொஞ்சற மாதிரி உன்ன கொஞ்சுவா, நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் என்ன கொஞ்சம் சொன்னேன். அவ்வளவுதானே? ஐ லவ் யூ டி ஷில்பா. நான் என்ன கொஞ்சம் சொன்னேன்டா. இப்ப நான் உன்னதானே கொஞ்சனேன். நீ அவன் பேரை சொல்லி என்ன கொஞ்சறா, அதுக்குதான் அவன் ஆள் இருக்கான்.